ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாள் காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மிக அன்போடு நான் வரவேற்கிறேன். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம் முதல் படித்தோம்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தெளிவா படிமா. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அதிரும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம். அப்பொழுது அவன் உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார். போதுமா? நீ உனக்கு ஒன்றும் செய்து கொள்ளாதே, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. இந்த வார பிரசங்கத்தின் தலைப்பு என்ன தெரியுமா? நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், மிகுந்த சத்தம் போடுறாரு. சிறைச்சாலை தலைவனுக்கே, கிருடா, நீ உனக்கு ஒன்றும் செய்திடாத, நாங்கள் எல்லாம் இங்கேதான் இருக்கிறோம். பவுலை பார்க்கணும் பெரியவரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களை என்னை பார்த்தாதான் சொல்றார், கெடுதி ஒன்றும் செய்திடாத, நாங்கள் எல்லாரும் இங்கதான் இருக்கிறேன், நான் உனக்குள்ள இருக்கிறேன். சில நேரத்துல நம்மளே நமக்கு கெடுதி பண்ணிக்கிறோம் நம்முடைய வார்த்தையினால, கிரியையினால. உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை பனி போல் நீக்குவார். சில பிரச்சனை எல்லாம் இருக்கு, விசுவாசிகள் சிலர் கலங்குறீங்க, சிலர் பாரப்படுறீங்க, தன்னுடைய சரீரத்துக்கு என்னெல்லாமோ பண்ணி பார்க்கலாம், ஆனா ஒண்ணுல ஒரு விடுதலை இல்லை. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு கெடுதி ஒன்றும் செய்திடாத, ஆத்மாவுக்கு குடும்பத்துக்கு நான் இருக்கிறேன் சொல்றாரு. பாருங்க, நாங்க எல்லாம் இங்கதான் இருக்கிறோம், உனக்கு ஒண்ணும் செய்திடாத. இன்னைக்கு கர்த்தர் பலத்த சத்தத்தோடு சொல்றாரு, மகனே மகளே, உனக்கு ஒரு கெடுதியும் செய்திடாத, ஒண்ணு கலங்காத, அழாத, வேதனைப்படாத, நான் உங்களோட தான் இருக்கிறேன். நல்ல வாக்கு தத்தங்களில் பிரதான் பவுல் ஏன் இதை சொல்றான்னா, வாக்கு தத்தத்தை அறிந்திருந்தான். எபிரேயர்கள் நிருபம் 5வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்துல பலத்த சத்தத்தோடு சொல்றாரு, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அவர் எதுக்கு பாடுபட்டாருன்னா, நமக்கு ஒரு கெடுதியும் வரக்கூடாது. யாராவது இப்படி பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? இப்படி சொல்லி இருக்கீங்களா? நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், எனக்குள்ள நெருக்கடி இருக்கு, இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, நான் ஒரு நாளும் கெடுதியான வார்த்தைகளை சொல்ல மாட்டேன். எனக்கு ஒருத்தர் இருக்கிறார், ஆண்டவர் உலகத்தில் ஜீவித்த பொழுது அநேக அற்புதங்கள் அதிசயங்களை செய்தாருங்க. அதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டு லாசர் மரித்து போனோம். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 43வது வசனத்துல கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் 11:43, இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டான். வா, வெளியே வா,
உலகத்துல ரெண்டு கூட்டத்தார் இருக்கிறாங்க. ஒரு கூட்டத்தார் தங்களுக்கு கெடுதி செய்கிறாங்க, மறு கூட்டத்தார் ஜெபத்திலும் ஊழியத்திலும் தரித்திருக்கிறாங்க. தங்களுக்கும் கெடுதல் செய்யறாங்க, மற்றவங்களும் கெடுதல் செய்யறாங்க. ஒரு கூட்டத்தார் வசனம் தெரிந்தவங்க ஜோம் பண்றாங்க, தங்களுக்காக ஜோம் பண்றாங்க, சபைக்காக ஜோம் பண்றாங்க, குடும்பத்துக்காக ஜோம் பண்றாங்க. அவ ஜெபம் பண்ணும் பொழுது கெடுதியான காரியம் நமக்கு குடும்பத்துக்கு வராது, கஷ்டமும் நஷ்டம் வராது. கெடுதின்னு சொல்ல கஷ்டம். அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் பிலிப்பி என்கிற ஒரு பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு வராங்க. ஒரு குறி சொல்லுகிற அந்த கதையை நான் ஒண்ணு சொல்றேன், அப்ப உங்களுக்கு எளிதா புரியும். நான் விளக்கி சொல்றேன். குறி சொல்ற ஒரு பெண் இருந்தா. அந்த காலத்துல மந்திரவாதங்கள் குறி சொல்றதெல்லாம் சர்வ சாதாரணமா இருந்து, அவங்களுக்கு அந்த பிலிப்பு பட்டணம் முழுதும் விக்கிரகங்களால் நிறைந்திருந்து ஒரு வீட்டுக்கு ஒரு தெய்வத்தை வச்சுடுவாங்க. யாராவது குறி சொல்றாங்க, காசு எடுத்து காலில் கொண்டு கொடுக்க வேண்டியது, அவன் சொல்றோம் உனக்கு அது நடக்கும் இது நடக்கும். இப்ப கூட இந்த ஜோசி எல்லாம் பாக்குறாங்க இல்ல, அதே போல அந்த காலத்துல குறி சொல்ற ஒரு அம்மா இருந்தா, அவளுக்கு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருந்தாங்க, பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் அவ கையில இருந்தாங்க. அவ சொன்னா அப்படி இந்த பேக்ரவுண்ட் என்ன சொன்னா அப்படியே அச்சு அடையாளமா நடக்கணும். இவங்க வராங்க, இவங்க வந்து ஒவ்வொரு நாளும் வருஷமா சொல்லிட்டு, ஒரு நாள் இவங்க உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி உண்மைதான் சொல்றா. இவருக்குள்ள ஆவியானவர் சொல்றாரு, இயேசுவின் நாமத்தினால இந்த ஆவி உலகத்து போயிடும் சொல்லி குழி சொல்றதுக்கு. அதுக்கு முறை ஒன்றும் நடக்கல, பலிக்கல. அதுக்கு முறை சொன்னா ஒன்றும் வரல. இவரு ரொம்ப கோபம். இவளை வைத்தே ஒரு பெரிய அரசியல்வாதி பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தான். அதனால நான் உண்மையதான் சொன்னேன், எனக்குள்ள இந்த ஆவியை இந்த பவுலும் சீலாவும் துரத்தி விட்டுட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி ராத்திரி எல்லாம் அடின்னு அடிச்சு இவங்கள தொழுமரத்துல என்ன தப்பு பண்றாங்க அந்த ஆவியை விரட்டி தான் விட்டாங்க. அப்ப இவன் என்ன நினைச்சிட்டா, நம்மளை விட வேற கடவுள் பெருசு கிடையாது, நம்ம தானே பெருசு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இவங்க வந்துட்டாங்க, இனிமே நமக்கு ஆதாயம் கிடைக்காது, இன்னும் பணம் கிடைக்காதுன்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் கூடி இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சு அடின்னு அடிச்சு வச்சுட்டாங்க. இவங்க என்ன செய்தாங்க தெரியுமா, நடுராத்திரியில எழுந்துனாங்க. கையை காலெல்லாம் கட்டி தான் வச்சிருக்கு, வாயை கட்டல இல்ல. அதனால சத்தம் போடு துதிக்க ஆரம்பித்தாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கெடுதியான காரியங்கள் வராமல் இருக்கணும்னா நீங்க இதை செய்யணும். உங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும்னா இதை செய்யணும். நீங்க பயப்படவே கூடாது. என் கூட ஒரு கர்த்தர் இருக்கிறார், நான் கேட்டா தராம விடவே மாட்டான்னு நம்பணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பாடு வந்துங்க, ஸ்தோத்திர பாட்டை பாடிட்டு மலையில ஏறி போறாரு. அவர் தான் நமக்கு முன்னது அடையாளம். பவுல் அப்போஸ்தலனுக்கு அவர் தான் முன்னடையாளம். அதனால அடி வந்து துன்பம் வந்து பிரச்சனை வந்து ஒவ்வொரு காரியத்திலையும் அவன் கலங்கவே இல்லை. அவன் பாடுறான், ரெண்டு பேரும் பாடுறாங்க. அவங்க பட்ட அடியெல்லாம் கத்தர் பட்டுக்கிட்டாரு. அவங்களுக்கு சரீரத்தில் ஒண்ணு இல்லாம பாட முடியுமா? நமக்கெல்லாம் ஒரு சின்ன நிந்த நெருக்கம் தூசிக்கு வந்துன்னா, அந்த கோயிலுக்கு போனேன் எல்லாம் சரிதான், எனக்கு ஒன்றும் நடக்கலையான்னு கெடுதி பண்றோம். ஆனா இவங்க அப்படி செய்யல. அந்த காலத்துல ஒரு சிறைச்சாலை கைதிய ஒருத்தன் சரியா காக்காம வெளியே போயிட்டா அவனுக்கு என்ன தண்டனை, அதோட ஒரு மடங்கு தண்டனை ஜெயிலர் கொடுக்கும். அதான் திடீர்னு எழுப்பி பார்க்கறான், ஒருத்தரையும் காண, கதவெல்லாம் திறந்து இருக்கு. உடனே பட்டயத்தை எடுத்துட்டான். இன்னும் நமக்கு அவ்வளவுதான், என்ன அவமானம். எனக்கு இதுவரை பேர் புகழெல்லாம் இருந்தே, இவன் பட்டயத்தை எடுத்தவன காட்டுறான், ஏய் உனக்கு ஒரு கெடுதியும் செய்யாத. நாங்கள் எல்லாம் இங்களா ரட்சிக்கப்படுறாங்க. இந்த கால நேரத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளை கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிறார். நமக்கு எல்லா ஆசீர்வாதையும் தருவார். உங்களுக்கு தரணும்னா நம்பர் 1 என்ன தெரியுமா? பாடணும், துதிக்கணும், ஜெபிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அப்போஸ்தலர்களின் புத்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை படிங்க. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அதிரும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும்
கலந்து போயிட்டு யார் யாரெல்லாம் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களோ, யார் எல்லாம் கெடுதியான சூழ்நிலைமையில் இருக்கிறீங்களோ, இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்தில் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் விடுதலையை தருவார். அவங்க பாடுனாங்க, துதித்தாங்க. நம்மளை எதுக்கு இங்க வைத்திருக்கிறாருன்னு சொன்னா, கர்த்தர் நல்லவர்னு துதிக்கணுங்க. கர்த்தர் நல்லவர் நல்லவர் ஓயாமல் பரிசுத்தர், அதுக்குதான் நம்ம வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நமக்கு ஒரு கெடுதும் வராது, எந்த கட்டுப்பாடும் நமக்கு வராது, எந்த கெடுதியும் வராது, எந்த கஷ்டமும் வராது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் என்ன நடக்கிறது பாருங்க, என்ன செய்திருக்கிறாங்க. சேராபீன்கள் எல்லாம் 6வது அதிகாரம் அதனுடைய 3வது 4வது வசனம் படிங்க. ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இதான் பவுலும் செய்தாங்க. நம்ம எத்தனை பேர் அப்படி செய்யறோம்? நம்ம நீங்க தேவ சமூகத்தில் ஜோமனும் பொழுது கர்த்தர் நல்லவர் வல்லவர் இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை ஜோமனும், பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த சீலாவும் பவுலும் அவரை துதிக்கிறாங்க. துதிக்கிறது எப்படிங்க? அவர் பரிசுத்தர், அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இவங்க கவலையெல்லாம் மாறி போச்சு, சரீரத்தில் ஒரு பெரிய அசைவு வந்துச்சு. இவங்க ஜோம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. தூரம் வந்தாச்சு, உங்களை முன்னால சொல்றான், உங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கிறோம். உடனே அவனுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? அவனை அப்பதான் எழுப்பி விடுறாங்க. அவன் நல்ல தூக்கத்தையும் கடவுள் தான் வர பண்ண. நம்ம ரட்சிக்கப்படணும்ல, ரட்சிக்கப்பட்டான். கர்த்தருடைய நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றான். அவனுக்கு வாழ்க்கையில் எந்த கடிதமும் வரல. நீங்க எல்லாம் ஆண்டோட சமத்துல நல்ல ஞானஸ்நானம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள், ஒரு முறை கூட உங்களை திடப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. ஆண்டுக்கு முடிந்த ஊழியத்தை செய்யுங்க, துதியுங்க, பாடுங்க. உங்களுக்கு என்ன தேவை ஆண்டோட்ட கேட்டு சும்மா இருங்க, கர்த்தர் செய்வார். இவங்க ஒன்றும் எங்களுக்கு நீ உதவி செய், இதை அவுத்துட்டுன்னு கை கொஞ்சம் கொடுக்கலங்க. கடவுளை சொல்லி சும்மா இருந்தாங்க, நீங்க சொல்லிட்டு சும்மா இருந்தீங்கன்னா அவர் சும்மா இருக்க மாட்டார், அவர் உதவி செய்வார். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போஸ்தலர்களின் புத்தகம் அதனுடைய 4வது அதிகாரம், ஆதி அப்போஸ்தலர் காலத்துல ஜோம் பண்ணாங்க. 4வது அதிகாரம் 31வது வசனம் படினா, அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டாங்க. ஜெபம் பண்ணும் பொழுது அசைவு வரணும். நம்ம நீங்க வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க, ஒரு உனக்கு கெடுதி வந்து செய்யாதுன்னு சொல்ல தலைப்புல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஜெபம் பண்ணும் பொழுது எல்லா கேடுபாடும் போயிடும், கட்டுகள் எல்லாம் கலந்து போகும். உங்களுடைய வாழ்க்கையில பாரம்பரிய கட்டுகள், மரணத்தின் கட்டுகள், போராட்டத்தின் கட்டுகள், அல்லது செய்வினையின் கட்டுகள், அல்லது மந்திரவாதத்தின் கட்டுகள், எது இருந்தாலும் செய்யுங்க. சில சொல்றாங்க உன்னை வாழ விட மாட்டோம், பார்த்துக்க நீ எப்படி இருப்பான்னு. ஒன்றும் செய்யாதுங்க. நீங்க குடும்பமா கையை பிடித்து ஆண்டவரே நாங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்க, ஜோம் பண்ணி பாருங்க, அதுதான் மாறீங்க. சிம்சன் ஒரு பெரிய பலசாலிங்க, அவனுக்கு மேல கயிறெல்லாம் வச்சு கட்டுனாங்க. தேவ ஆவியான அவனுக்குள்ள வந்த உடனே பைபிள் சொல்லும் பலமா இறங்கி வந்தாலும் கட்டியிருந்த கட்டுகள் எல்லாம் போயிட்டு. அப்ப நம்ம வசனத்தை கேட்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்காரான்னு நம்ம கவனமா இருக்கணும். 2 கொரிந்தியர் இருக்கும் அதனுடைய 3வது அதிகாரம் 17வது வசனத்துல பவுல் சொல்லுகிறார், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அதை பெரும்படியாக தான் இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவி இங்க இருக்கிற நமக்கு ஒரு விடுதலை வேணும், நமக்கு ஒரு சமாதானம் வேணும். சமாதானத்தை எந்த காசையும் கொடுத்து வாங்க முடியாது. அப்படி யாராவது வாங்கி இருக்கிறாங்களா? இல்லைங்க. சமாதானம் யாரால்? கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டா. தேவனால் மாத்திரம்தான் தர முடியும். ரோம சட்டத்தின்படி தப்பி ஓடிக்கிறானா, சிறை கைதி ஓடி போனான்னு சொன்னா அந்த கைதிக்குரிய தண்டனை அவ்வளவும் இவன் பெறணும். ஜனங்கள் அவரை குறித்து ஏளனமா பேசுவாங்க. அந்த காலத்தில் இருந்ததுலேயே நல்ல ஒரு ஜெயிலர் இவனும். அப்படி இல்லைன்னா இவன் தற்கொலை செய்யறதுக்காகவும் கத்தி எடுக்கிறான்.
கெடுதி அவன் விடல. இந்த காலை நேரத்தில் நீங்களும் கூட வந்திருக்கிறீங்க. நீங்க இந்த உலகத்துல தங்களை எளிதா எண்ணுறாங்க. புருஷன்கிட்ட, மனைவி கிட்ட, பிள்ளைகிட்ட ஒரு போராட்டம் வந்துன்னா நான் தற்கொலை பண்ணிடுவேன். என்ன சொல்லுவாங்க நம்ம தெரியுமா? சிறிய காரியத்தை கூட நான் தற்கொலை பண்ணிடுவேன். விசுவாசிகளுடைய வாயிலிருந்து வரவே கூடாது. இந்த வார்த்தை வரும் பொழுதுதான் மாபெரும் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. இந்த தற்கொலை பண்றாங்க இல்ல, அவங்க நேரடியா பாதாளத்தில் போயிடுறாங்க. மீட்பு இல்லாத ஒரு சூழ்நிலை வருது. அங்க உலகத்தில் இருக்கிறதுமே கூட இன்னைக்கு ஜோம் பண்ணல, இன்னைக்கு பிரசங்க நாளை கேட்டு சரி பண்ணிடலாம். ஆனா தற்கொலை பண்ணி ஒருத்தன் போயிட்டான்னு சொன்னா அதுக்கு அவருக்கு சான்ஸே இல்லை. சோ விசுவாசிகள் எதை பேசினாலும் கவனமா பேசணும். ஒரு சின்ன காரியத்தை கூட இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க உபயோகப்படுத்தவே கூடாது. எனக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், கெடுதி வாழதுன்னு சொல்லணும். யாத்திராமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்துல பிரமாணம் என்ன சொல்லுது தெரியுமா? கொலை செய்யாதிருப்பாயாக. நீங்க பண்ணுறதும் ஒண்ணுதான், சொல்றதும் ஒண்ணுதான். நல்ல விசுவாசிகள் கூட சில நேரத்தில் இதெல்லாம் நம்ம பயன்படுத்திடுறோம். அதை நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு எவ்வளவு காலத்தை கொடுத்திருக்கிறாரோ அவ்வளவு காலம் ஆண்டவர்களை சந்தோஷமா வாழணும். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அனிமிந்தின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராது. போதையில போதைன்னா ரசனமே ஓடிடும். அதிக பேதையுமா இராதே, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? அவர் சொல்றாரு, உனக்கு கெடுதல் ஒன்றும் செய்யறத. அவர் கதையை சொல்றேன், அந்த ஒரு சம்பவம் சொல்றேன். ஒரு நல்ல வாலிபனுக்கு ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 2 பேருமே ரொம்ப அழகு, 2மே வசதி உள்ளவங்க. 3 மாசம் கழிச்சு ஹனிமூனுக்கு வெளியெல்லாம் போயிட்டு வந்தாங்க. வந்து சம்பவம் வாசது. அவங்க ஹனிமூனுக்கெல்லாம் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர சமயத்துல கொடுக்கல் வாங்கல 2 தகப்பன்மாரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. பொண்ணுக்கு அப்பாவும் பையனுக்கு அப்பாவும். இவங்க 2 பேரும் ஹாப்பியா தான் வந்தாங்க. அப்ப இவன் என்ன பண்ணான்னா, பார்த்தா சொல்றது எந்த பிள்ளையும் தனக்கு அப்பாவை விட்டு கொடுக்கறது கிடையாது இல்லையா? நீங்களும் அப்படிதான். அதனால பார்த்தா அவர் பேசுறாரு, மாமனாரும் பேசுறாரு, தகப்பனாரும் பேசுறாரு. தகப்பனார் சொன்னாரு, பாத்தியாடா உன் மாமாக்கள் லட்சணம் பத்தியா, என்ன கூட அவமானமா பேசுறாருடா. அவ பதிலே சொல்லல. ஓடி போனான், வீட்டில் போனான், ஒரு கத்தி எடுத்தான், குத்துனான். அங்கேயே அந்த இறந்து போனான். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஆச்சு. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. வாக்குமூலம் கொடுத்தான். இப்படி பண்ணாங்க. எங்க அப்பா சொன்னதில் நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். அதனால நான் குத்தி கொண்டுட்டேன். இப்போ கவலைப்படுறேன். என் மாமா நல்ல மாமா தான். நாளையெல்லாம் செய்தான். கோர்ட்டுக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வந்து அங்க வந்தா இவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்கன்னா தூக்கு தண்டனை. அப்ப அந்த நாள் வந்துட்டு 3 நாள் தான் இருக்கு. இவனை தூக்கிறதுக்கு 3 நாள் தான் இருக்கு. இப்ப அவனுக்கு மனைவி பார்க்க வாரா, எல்லா வசதியும் இருந்து. அவ வந்து இந்த ஜெயில இன்னைக்கு போயிருப்பீங்கன்னா தெரியும், கைதி என்ன விட்டுருப்பாங்க, பார்வையாளர் விட்டுருப்பாங்க. அந்த கம்பியை பிடிச்சி நின்னான். அவனை பார்த்துக்கிட்டே நின்னான். 15 நிமிஷம் தான் அந்த விசிட்டர்ஸுக்கு பார்க்கறதுக்கு டைம். ஒரு வார்த்தையும் பேசல. அந்த கம்பியை விடவே இல்லை. இப்போ கர்ப்பிணி ஆயிட்டான். 1.5 மாத கர்ப்பிணி. அந்த கம்பியை பிடிச்சி நின்னா, தாடியெல்லாம் வளர்த்துருக்கிறான். அவன் வந்தான். இவன் கண்ணிலிருந்து கண்ணீர் வருது. அவனும் கண்ணீர் விடுறான். விசிட்டர்ஸ் டைம் ஓவர். அந்த ஜெயிலர் சொன்னார், இம்மா நீங்க போகலாம். எல்லாரையும் சொன்னோன்னு போயிட்டாங்க. இப்போ போகவே இல்லை. இவன் கட்டியை பிடிச்சுக்கிட்டான். இவளை ரொம்ப கஷ்டப்பட்டு கர்ப்பிணி இல்லையா, இவளை கஷ்டப்பட்டு தான்
மெதுவா அவளை எழுப்பி விட்டாங்க. இங்க கூட்டிட்டு வர சொன்ன அவனை பார்த்து ஓன்னு ஒரு கத்துனா, பயங்கரமா சத்தம் போட்டா. ஏன் இப்படி செய்தா? எனக்கு என்ன பதில் சொல்றா? உன் பிள்ளைக்கு என்ன பதில் சொல்றா? இவங்க பார்த்தான். பார்த்து நின்றுட்டு இவ போன உடனே இவ்வளவு நாளைக்கு சொன்ன தூக்கு. அவனுக்கு 2 நாள் கூட அவனால பொறுக்க முடியல. இந்த ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சான். அந்த இதுல கயிறை போட்டு தூங்கிட்டான். 1 ஹவர் கழிச்சு ஜெயிலர் பாருங்க, என்ன ஒரு அணக்கையிலேன்னு வந்தா தூங்கி நிற்கிறான். ஒரு கடிதத்தை கொண்டு வரணும். அதுல என்ன எழுதிருந்துன்னு சொன்னா, ஜனாதிபதி மன்னிச்சுட்ட இவனுக்கு குற்றத்தை. இங்க வர்றதுக்கு முன்னால் ஒரு கடிதம் எழுதியிருக்கிற, ஐயா எங்க புருஷன் நல்ல மனுஷன், அவனோடு வாழ்ந்திருக்கிறேன். ஏதோ தற்செயலாக நடந்த சம்பவம், நான் இப்போ கர்ப்பிணியா இருக்கிறேன், அவன் இருந்தா எங்களை காப்பாற்றுவான், எனக்கு வேண்டி அவனை மன்னிச்சிருங்க, கண்ணீரோடு எழுதுறேன்னு கொடுத்தது விட்டா இல்லையா, எழுதி போட்டிருந்தா. அந்த ஜனாதிபதி அந்த கடிதத்தை பார்த்து மன்னிப்பு எழுதிச்சான். அதை ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த பையனை மன்னிச்சு விடு, அவனுக்கு மனைவி இப்படி ஒரு கடிதம் எழுதியிருக்கிற, அது நியாயமா தெரியுது இருந்தாலும் கடிதம் ஒன்று வரும் பொழுது இவன் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. அவர் சொன்னாரா, ஏய் இப்படி கெடுதி பண்ணிச்சிய, உனக்கு கெடுதி பண்ணிக்கிட்டா, உன் மனைவி கெடுதி பண்ணிக்கிட்டா, உன் பிள்ளைக்கும் கெடுதி பண்ணியிருக்கிறா. இங்க வந்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தான் செய்யறாங்க. நம்ம பட வேண்டிய பாடுகள் எல்லாம் அவர் பட்டார், நமக்கு வர வேண்டிய காரியத்தை எல்லாம் அவர் எடுத்தார். நம்ம எதெல்லாம் நமக்கு கெடுதி வரணுமோ அதில் அவர் விடவே இல்லை. புரிஞ்சுக்கோங்க. தேவ சன்னதியில் வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, என் வாழ்க்கையில ஒரு நாள் கெடுதியான காரியங்களை பேச மாட்டேன், அவசரப்பட மாட்டேன். எப்ப நம்ம அவசரப்படுறோமோ அப்பெல்லாம் தோல்வியை சந்திக்கிறோம். கடவுள் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எடுத்தும் கவுத்தோன்னு விடவே மாட்டாரு. அவர் ஒரு வார்த்தையை சொன்னா அதுல நிலைத்து நிற்பார். நம்ம கூட இருக்கிறாரு. உனக்கு கெடுதி ஒண்ணும் செய்யாத, நான் உனக்காக எல்லாம் செய்வனா கண்டிப்பா செய்து முடிப்பாரு. நம்ம எப்ப அவசரப்படுறோமோ அப்ப தோல்வியை சந்திக்கிறோம். நீங்க இன்னைக்கு தீர்மானம் பண்ணணும், இன்னொரு 15 நிமிஷம் தான் தேவ சமூகத்தில் நீங்க இருக்க போறீங்க. ஆண்டவரா இந்த காரியத்தை அவசரப்பட மாட்டேன். உங்களுக்கு ஒரு நல்ல புருஷன் கொடுத்திருந்தா, மனைவி கொடுத்திருந்தா, பிள்ளைகள் கொடுத்திருந்தா, நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க. பெற்றார் பிள்ளைகளை நல்லா நேசிங்க, கோபப்படுத்தாம வளருங்க. பிள்ளைகள் பெற்றார கனம் பண்ணுங்க, மனைவி புருஷனை கனம் பண்ணுங்க, புருஷன் மனைவி கனம் பண்ணுங்க. அதுதான் பரலோகங்க. கெடுதி வராதுங்க. எப்போ இந்த வார்த்தையில நம்ம தவறுறோமோ கத்தர் இருக்க முடியாது. கெடுதியான காரியம் நமக்கு செய்ய முடியாது. அவசரப்பட்டு ஒரு காரியத்தை முடித்த பிறகு திரும்பி வராது. நல்ல தேவ சமத்தில் வந்திருக்கிறீங்க, கத்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்கிறது. ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் கேட்க சமயத்தில் நான் இப்படிதான் இருக்க போறேன், நான் என் குடும்பத்தை நடத்துவேன், என் பிள்ளைகளை நடத்துவேன், என் குடும்பத்துக்கு விகிதமா இருப்பேன். பாருங்க, இருந்து பாருங்க, கெடுதியான காரியம் வரதுக்கு இயேசுவை விடவே மாட்டார். 2, வியாதியிலிருந்து அது ஒரு கெடுதிங்க. கத்த நமக்கு சுகம் தராங்க. இன்னைக்கு அநேகர் வியாதி வரும் பொழுது பாதிக்கப்படுறாங்க. யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14வது வசனத்துல, அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்று வராதபடிக்கு நீ பாவம் செய்யாதே. பாவத்தினால் வரக்கூடிய கேடு, பாவம்னு சொன்னா அதை சொல்லிட்டு வருவாங்க. அது ஏதோ ஒரு காரணத்தில் கொண்டு நஷ்டப்படுத்துது, வியாதியை கொண்டு வருது, சமாதானத்தை எடுத்து கொடுது. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கதான் இயேசு வந்தார். 38 வருஷம் வாழ்க்கையில 3/4 பாகத்தை அவன் வியாதிசனா கழித்துட்டான். அவனை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் கிடையாது. பெதஸ்தாக்களும் இந்த ஒரு நாள் தேவதூதன் ஒரு சமயம் கலக்குவான். அப்ப கவனமா இருக்கணும். அவன் கலக்கும் பொழுது எவன் ஒருத்தன் முந்தியதில் குதிக்கிறானோ இறங்குறானோ அவன் சொசமாவான். இவன் 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 38 வருஷம்
இவனை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை. 5வது அதிகாரம் 9வது வசனம் படிமா. உடனே அந்த மனுஷன் சொசமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். பாருங்க, இது ஓய்வு நாள்ல கர்த்தர் இன்னைக்கு அற்புதம் செய்யாருங்க. நிறைய கர்த்தர் செய்யற அற்புதம் தான் ஓய்வு நாள். யூதர்கள் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒன்றும் செய்யக்கூடாதுமா. கர்த்தர் அற்புதங்கள் எல்லாம் செய்திருக்கிறார். ஓய்வு நாள்ல உங்களுக்கு அற்புதம் செய்வார். காலை நேரத்துல 7 மணி நான் விசுவாசிகளுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்குன்னா வந்துருங்க. 7 மணிக்கு வந்துருங்க. 9 மணிக்கு தான் முடிஞ்சிருது. 2 மணிக்கு தேவ சமத்தில் இருக்கணும். நல்ல வசனம் கேட்கணும். நான் சொல்றதெல்லாம் நீங்க புரிஞ்சுட்டு இருக்கிறீங்க. யாராவது பலகீனமா இருந்தீங்கன்னா அந்த ஆண்டுக்கு எனக்கு சுகம் தரணும்னு கேளுங்க. யாராவது நஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா எனக்கு நஷ்டத்தெல்லாம் மாற்றணும்னு கேளுங்க. ஏதோ உங்களுக்கு ஒரு விடுதலை இல்லை, கெடுதி வந்துகிட்டே இருக்குது இல்லைன்னு எனக்கு ஒரு விடுதலை தரணும்னு கேளுங்க. ஒரு சின்ன பிரசங்கம் இது உங்க எல்லாரையும் தொடர்ந்து எனக்கு தெரியுங்க. இவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. கொஞ்ச நாள் ஒருத்தர் பலகீனப்பட்டா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. முதல்ல கொஞ்ச நாள் விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. அவனுக்கு சாப்பாடு இந்த இதெல்லாம் சொல்லலை, இவன் குடும்பத்தை பற்றி எல்லாம் சொல்லலை. நான் ஒரு அனாதை போல இருக்கிறான். இயேசு வந்தாரு, அவன்கிட்ட வந்து நீ சுகமாக விரும்புறியான்னு கேட்டாரு. இந்த கதை, இந்த சரித்திரம். ஆமான்னு சொன்னான். அப்போ நீ உன் படுக்கை எடுத்துக்கிட்டு நடன்னு சொன்னாங்க. நடந்து வெளியே போகலாம நம்ம எல்லாம் கத்துக்கிட்டு நன்மை வாங்கிட்டு ஓடிடுவோம். அடுத்தால ஓய்வு நாள்ல பாக்குறாரு. 14வது வருஷம் நம்ம படிக்க புரியும். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, கர்த்தர் நமக்கு ஒரு நன்மை செய்யும் பொழுது தேவாலயத்தோடு போயிடக்கூடாதுங்க. என்னைக்கோ ஒரு நாள் வருவேன் இல்லை, அந்த நன்மை நம்மளை தொடரணும்னு சொன்னா 38 வருஷம் படுத்திருந்தான், வியாதியா இருந்தான். பாவத்தினால வியாதி வந்துச்சு. ஆனா சுகம் பெற்ற உடனே காலத்தை தேவாலயத்துக்கு தான் ஓடுறான். அப்ப ஆண்டவரும் தேவாலயத்துக்கு போயிருக்காரு. இன்னைக்கு இங்க வந்திருக்கிறாருங்க. தேவாலயத்தில் கண்டாரு. கண்டுகிட்டு இதோ நீ சுகமாயாச்சு, அதிக கேடானது ஒன்றும் வராதபடி. அவன் வியாதி அப்படித்தானே வந்திருக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம். நமக்கு ஏன் தேவாலயத்துக்கு ஓடி வரணும்னா கெடுதி வரக்கூடாது, பாவம் நம்ம பதம் பார்க்க கூடாது. கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். அவன் சொல்றாரு 38 வருஷம் வியாதியா இருந்திருக்கிறடா. நான் சொல்றேன், இனிமே ஒன்றும் செய்யக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவாலயத்துக்கு உங்களுக்கு அதான் சொல்றேன். இங்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் காலையில் முதலா தேவ சமூகத்தில் வரணும். நல்ல டைமுங்க. நான் கூட என்னதோ நினைச்சேன். ஆனா இங்க வந்துட்டு போன பிறகு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் காலையில முடிச்சுட்டு போறீங்க. சில எல்லாம் உபவாசம் பாட்டே வராங்க. நானும் உபவாசமா தான் வந்திருக்கேன். எனக்கு சந்தோஷமா. எங்க வீட்டுல எல்லாரும் உபவாசமா தான் வந்திருக்கிறோம். மத்தியம்னா முடியாது. டேடி ஃப்ரெடி கூட உபவாசமா தான் வந்திருக்கு. காலையில கேட்டவங்க வேண்டாமா போவோமா, நான் பாடட்டாமா, இன்னைக்கு அந்த இந்த அக்கா இல்லைங்களா, நான் பாடுறேன். யாரில்ல எங்க சொன்னல எல்ஃபி அவங்க பெங்களூர் போயிருக்காங்க. அதனால அடுத்த வாரம் வருவாங்க. நான் பாடட்டா ஆசைப்படுறாளா? சரி, பாடத்துக்கு இப்போ நிறைய பிள்ளைகள் இருக்கிறீங்க. உங்களுக்கு கொடுத்து தாழ்ந்துகளை பயன்படுத்துங்க. கத்திற்காக செய்யுங்க. இங்கே ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்தானம் பெற்றாச்சு. 7 மணி எங்க இருந்தாலும் ஓடி வந்துருங்க. நாங்கள் 6:45 வந்துருக்கோம். எல்லாம் செட் பண்ணி வச்சிருந்தாங்க. 10 நல்ல பிள்ளைகளெல்லாம் தந்திருக்கிற நீ பீஸ்வனி ஷான் நல்ல பிள்ளை. உங்களுக்கும் ஒரு வேலை இருக்கு. நீங்களும் உங்க கடமையை கண்டிப்பாக நாங்கள் ஒழிஞ்சோம். எனக்கு என் குடும்பமாக ஒழிஞ்சதுதான் ஆசைங்க. நான் இருக்கிறதுலேருந்து என் பிள்ளைகள் மருமக்கள் எல்லாம் இருக்குன்னு ஆசைப்படுறேன். என் மனைவி இருக்குன்னு ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் அந்த ஆசை வரணும். சரி, என் பிள்ளைகளை எப்படியும் போட்டு என் மனைவி கீழ்பட்டி என் புருஷன் எப்படி கிடையாது கிடையாது. நீங்கள் தேவ சபத்தில் வந்திருக்கிறீங்களா, இங்கே இருக்கிறது போல ஒரு நாள் தேவன் ராஜ்யத்தில் இருக்கணும். அக்கிரமம் வருவதற்கு தேவன் அனுமதிக்க மாட்டார். 103வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்தை படிங்க. சங்கீதம் 103:3 அவரும் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். நான் நன்மையான வார்த்தையை மாத்திரம் பேசுவேன். இங்க சொல்றீங்க, அப்படி வீட்டில் செய்யணும். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். இப்ப எப்போ தேவனுக்கு நமக்கு ஒரு பிரிவு வருது தெரியுமா?
ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 59வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை படிங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களை பாவம் இருக்கு இல்லையா, அவர் நமக்கு செவிப்படாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. தொழிற்சி பார்க்கிறேன், என்னெல்லாமோ பண்ணி பார்க்கிறேன், எனக்கு ஒன்றும் வரலன்னா என்ன ஒண்ணு இருக்குங்க. அதனால கெடுதி வருது. உள்ளுக்கு அவ்வளவு அசுத்தங்களை வைத்து ஆண்டவரை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதினா கிடைக்காது. மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 45வது வசனம் படிங்க. மத்தேயு சுவிசேஷம் திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம் அவனுடைய பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். இந்த எத்தனையோ பேர் ஆவியில் ஆரம்பிக்கும் மாம்சத்தில் முடிவடைச்சிட்டாங்க. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்பர் 1, பாவத்தினால் எந்த கெடுதியும் வரதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது. நம்ம அனுமதித்தாலும் சாத்தான் வருவாங்க, இல்ல அவன் தொட முடியாதுங்க. யோபு சரித்திரத்துல கர்த்தர் யோபு எல்லா காலத்திலும் ஆசீர்வதித்தார். அவன் தான் வந்து எனக்கு அவனுக்கு சொத்தெல்லாம் தாங்கன்னு கேட்டான். கர்த்தர் கொடுத்தாரு. அவனை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், சகல பொல்லாப்புக்கும் விலகிறவன், என்னெல்லாமோ நெருக்கடி கொடுத்து பார்த்தாங்க. அவனை அசைக்க முடியலங்க. நம்ம சாதாரணமான யோபுக்கு காலில் உள்ள தூசி தொடர்ந்து கூட நம்ம தகுதி கிடையாதுங்க. பிள்ளைகள் 10 பேர் சேர்த்து போனாங்க. ஆடு மாடு போச்சு, சொத்து சுகம் எல்லாம் போச்சு. அதோடு உச்சம் நிலந்து உள்ளங்கால் கொடிய வியாதி பருக்கள். எப்படி இங்க அந்த மனுஷன் நின்று இருப்பான்? ஆச்சரியமா இருக்குங்க. என்ன சொன்னான் தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாவம் ஒன்றும் செய்யலங்க. கர்த்தரே அவனுக்கு சாட்சி கொடுத்தார். எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாரு, கர்த்தர் கூட தானே இருக்கிறார். நானே கர்த்தரே எல்லாம் அனுபவிச்சிருப்பாரு. உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசுவாங்க. பொல்லாத ஆவி வர்றதுக்கு தேவன் அனுமதிக்கல. 2வது அவனும் இடம் கொடுக்கல. இந்த வியாதியெல்லாம் வந்து என்ன எனக்கு இப்படிலாம் வந்து நான் வேண்டாம். சிம்சன் கூட என்னன்னா இந்த பெலிஸ்தர் கூட மடிஞ்சு போவேன்னு சொன்னான். இவன் அப்படி சொல்லல. என்ன கடவுள் ஆசீர்வதிப்பாரு. மனைவி வாரா, அவனுக்கு மனைவி மேல யாருக்கும் அமைக்க விடாதுங்க. ஒருவேளை பரிதாபத்தில் கேட்டிருக்கலாம், ஒரு விதத்துல கோபத்திலையும் சொல்லி இருக்கலாம். நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன். இன்னும் நீ உன்னுடைய யுத்தத்துல உறுதியா இருக்கிறியா? எத்தனை பேர் புருஷனுக்கு வசதி வாய்ப்பு இல்லைன்னா விட்டுட்டே ஓடிடுறாங்க. இந்த சினிமால எல்லாம் பார்த்து பாருங்க, நிறைய இது வரலாம். எனக்கு நீ சரியான வாழ்க்கை தர, நீ வேண்டாம். இவ்வளவு அப்படி சொல்லி இருக்கிறான் இல்லையா? போனாலா இல்லைங்க, திருப்பியும் 10 பிள்ளை பத்திருக்கா. என்ன பெரிய பலசாலியாக இருப்பா. முதல்ல எல்லாம் போச்சு. ஆனா 2வது அவனுக்கு வாழ்க்கையில 7 பொல்லாத ஆவி விடுறதுக்கு அவன் அனுமதிக்கிற, கர்த்தர் அனுமதிக்கல. அவன் தான் விசுவாசி. தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நான் தீர்மானம் பண்ணணும். உனக்கு ஒரு கெடுதியும் செய்யக்கூடாது. நீங்க தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாம் நன்மையினால் இருப்பார். ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிருக்கேன். வீண் வார்த்தையினால வரக்கூடிய கெடுதி. நீதிமொழிகளுக்கு எழுதின நிருபம் 18வது அதிகாரம் 6வது 7வது வசனம் படிங்க. மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அவன் வாய் அவனுடைய வாய் அடிகளை வரவழைக்கும். இந்த சண்டை வர்றதில்ல, கெடுதி எப்படி வருதுன்னா அவனை மூடன்னு சொல்லுவது. ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிவிட சும்மா இருக்கிற போதும். ஒரு சின்ன வார்த்தை போதும். ஒரு துளி விஷம், ஒரு உணவு இருக்கணும்னு வைங்க, ஒரு துளி விஷத்தை ஊத்திட்டீங்கன்னா அவ்வளவு கருத்தம் போச்சு இல்லையா? ஒரு சயனடில ஒரு சொட்டு கொஞ்சம் போல வாய்க்குள்ள போயிட்டா போதுங்க. ஒரு துளி சயனல் உள்ள போயிட்டா போதும், ஜீவனை கெடுக்கிறோம். ஒரு அணுகுண்டு சில ஆயுத இடத்துல இஸ்ரேல் ஒரு பெரிய ஏமன்ல ஒரு குண்டை போட்டிருக்கான். ஒரே இடத்துல 100 பேர் இறந்து போனாங்க. அழிக்காம விட மாட்டேன்னு வார்த்தையும் அப்படிந்தாங்க. ஒரு முறைக்கு வந்த வசனம் படிமா, மூடனுடைய உதவிகள்
விவாதத்திலையும் எந்த குடும்பத்தில் விவாதம் இருக்கிறதோ கர்த்தர் இருக்க மாட்டாரு. நீங்க தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு தீர்மானம் பண்ணணும், என் குடும்பத்தில் விவாதம் வர்றதுக்கு நான் விடவே மாட்டேன். அதுக்கு தானே கோயிலுக்கு வரீங்க, அதுக்கு தானே பிரசங்க கேட்குறீங்க. இங்க தீர்மானம் பண்ணாம இங்க தீர்மானம் பண்ணீங்க, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து படிமா. அடிகளை வரவழைக்கும், மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு. கவனிங்க, நம்ம வாய் இருக்கலாங்க, நல்லதையும் வாயினால வாழ்ந்தவங்களும் உண்டு, கெட்டு போனவங்களும் உண்டு. எல்லாவற்றுக்கும் இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா வார்த்தை முக்கியம். நீங்க என்ன பேசுறீங்க, உங்க பேச்சு என்னது அது போலதான் வரும். இன்னொரு வசனம் பண்ணீங்க, பிரசங்கியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனம் படிங்க. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்துல புத்தியில பேர் வர்றாங்கல்ல, சொற்பம் மதியம் போதும். கொஞ்சம் ஒரு குடும்பத்தில் 5 பேர் 4 பேர் இருக்கிறாங்க, அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு ஒரு நல்ல வார்த்தை போதும். ஒரு நல்ல மனைவி, நல்ல புருஷன், நல்ல பிள்ளைகள், அவங்க பொறுமையா இருப்பாங்க, சொல்லுவாங்க, சமாதானமா வாழ்வாங்க, தங்களை ஒப்பு கொடுப்பாங்க. இந்த அனுபவத்தில் நீங்க வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு குறையும் வராது. ஆகாத சம்பாஷணை பண்ணவே கூடாது. 1 கொரிந்தியர் நிருபம் 15வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தை படிங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். மோசம் போகாதீர்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். வீணான வார்த்தை சமாதானத்தை கெடுக்கும், வீணான வார்த்தை ஆசீர்வாதத்தை கெடுக்கும். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, நல்ல வார்த்தையை பேசுங்க, நல்லதை எழுப்பேன், ஆண்டவருக்காக வாழவே நீங்க போனீங்கன்னா அருமையான சகோதர சகோதரிமார்கள் ஒரு நாளும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கேலி, கிண்டல், பரியாசம் தேவன் இருக்க மாட்டாருங்க. 1 சங்கீதம் 1 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு வசனம் கூட படிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை நிலவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகல் மட்டும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப ஆண்டவர் நம்ம நல்லா வழி நடத்தணும்னு சொன்னா வீண் வார்த்தைகளை பயன்படுத்தவே கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் வழி நடத்திட்டு வராரு. காலையில நல்ல மன்னா, அதுக்கு ருசி எப்படி இருக்கும்னா தேனி சுட்ட பணியாரம் போல இருக்குமா. நல்ல கற்பாறையில தண்ணி, ஒரு அழுக்கு கூட இருக்காது. ஆனா எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. அங்க இருக்கு அப்படி எதுக்கெல்லாம் முறுமுறுத்தாங்களோ, எதுக்கெல்லாம் கர்த்தருக்கு விரோதமா பேசினாங்களோ, முறுமுறுத்த நல்ல வழியில மாண்டு போறாங்க. நம்ம வாழ்க்கையில நிரந்தரமான ஆசீர்வாதம் இருக்கணும்னு சொன்னா பாவத்தினால் வரக்கூடிய கெடுதிக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். வீண் வார்த்தையினால் வரக்கூடிய விவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். முற்றுப்புள்ளி வைத்து ஆண்டவரை நேசித்து அவருடைய வசனத்தில் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வாழ்க்கையில நீங்க நல்லா இருக்கணும்னு சொன்ன ஆண்டவர் ஒரு நாள் குறை சொல்லக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. கண்டிப்பா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல வார்த்தை நீ உனக்கு கெடுதி வந்து செய்ய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.